ராகுல் காந்தியும் பிரியங்காவும் விஜயோடு பேசுங்கள் என்று சொல்லியிருக்காவிட்டால் அல்லது விஜயை காட்டி நெருக்கடி கொடுங்கள் என்று சொல்லியிருக்காவிட்டால் இவராக வந்தெல்லாம் செய்ய முடியாது. அவர் ஒரு உண்மையை பேசுகிறார். இதில் சிதம்பரத்துக்கு என்ன கடுப்பு வந்தது? அமெரிக்கா வாங்கவில்லையா, ஜப்பான் வாங்கவில்லையா, அவன் வாங்கவில்லையா, மோடி அரசாங்கம் வாங்கவில்லையா என்று கேட்டால் இதெல்லாம் என்ன பொருள்? நான் சொல்கிறேன், இவர் போயிருப்பார், அவர் என்ன தேய்த்து கொண்டு வந்திருப்பார், முதுகில் தேய்க்க விட்டு விட்டீர்களே, நான் வேண்டுமானால் தேய்த்து விடுவேன் என்று சொல்லியிருப்பார். அவர்களுக்குள்ளே போவார்கள் அவர்களெல்லாம் ஒரு எம்பி பதவிக்கு. ஒருவேளை அவர்கள் டெல்லி முடிவு செய்து இவர்கள் விஜயோடு போக வேண்டியது வந்தால் சிதம்பரம் தனி கட்சி வைப்பார். விஜய்க்கு அரசியல் புரியவில்லை என்பது என்னுடைய கருத்து. கடைசியில் நீங்கள் வீணாகி தேவையில்லாமல் ஸ்டாலினுக்கு இந்த ஓட்டை பிரிப்பதில், எதிர்த்தரப்பு ஓட்டை பிரிப்பதில் நீ துணையாக இருப்பாயானால் நியூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடு நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சார் பார்த்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி, அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை திமுக பயங்கரமாக எதிர்க்குது. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மீது இன்னும் நீங்கள் சுமை ஏற்றுறீங்க, அதாவது 125 நாள் பண்ணுறீங்க, சுமை ஏற்றுறீங்க, 60-40% கொடுத்து எங்களுக்கு சுமை தமிழகத்தில் இன்னும் அதிகமாக ஆக்குறீங்கன்றாங்க. பட் எடப்பாடியார் வேற ஒரு பார்வையில் அதை பார்க்குறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடியாருடைய பேச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை 150 நாளாக ஆக்குவோம் என்பது இவர்கள் எல்லோருடைய கூக்குரலுக்கும் நேர் எதிர்மாறானது. இவர்கள் ஏதோ தமிழ்நாடே கைவிடப்பட்டது போலவும், பணமே இல்லாத காலத்தில் இந்த நெருக்கடியில் எப்படி நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பது போலவும் பேசி கொண்டிருந்த போது, ஒரு பக்கம் தமிழ்நாடு முதல் நிலையில் இருக்கிறது, அதற்கு முன்னாலெல்லாம் அது ரொம்ப வறிய நிலையில் இருந்தது, நாங்கள் வந்த பிறகு 4.5 ஆண்டுகளில் தான் வளம் கொளிக்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எத்தனை கால ஆட்சிகளை சார்ந்திருக்கிறது. எம்ஜிஆர் ஆண்டு, அம்மா ஆண்டு, எத்தனையோ திட்டங்கள் போட்டு உயர்கல்வியை பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்து இப்படியெல்லாம் நடந்த வளர்ச்சிகளை எல்லாம் ஒரு நாளில் இவர் 4.5 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சியை பெற்றுவிட்டது போல ஒரு பக்கம் பேசி கொண்டிருப்பது, இன்னொரு பக்கம் மைய அரசாங்கம் இந்த திட்டத்தில் உள்ள காந்தி பெயரை எடுத்திருக்க வேண்டாம், காந்தியை காங்கிரசினுடைய தலைவராக மோடி அரசு கருதி இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். காங்கிரசினுடைய தலைவர் இல்லை, அவர் நாட்டினுடைய தலைவர் அவர். ஆகவே அந்த பெயரை எடுத்தது என்பது எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான் என்றாலும் கூட, காங்கிரஸை அவர் எப்படி பார்த்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், காங்கிரஸின் தலைவராக பார்த்திருக்கக்கூடும். ஆகவே அதை காங்கிரஸை நினைவுபடுத்துகின்ற வகையில் உள்ள பெயரை எடுத்து விடுவோம் என்று அவர் கருதியிருக்கலாம். காந்தி இதையெல்லாம் தாண்டியவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், திட்டம் என்ன, அதனுடைய பலன் என்ன, அதுதான் மிக முக்கியமே தவிர, பெயர்களெல்லாம் ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் இன் எனி நேம் என்று சொல்வார்கள். ரோஜாப்பூவினுடைய பெயரை நீங்கள் கள்ளிப்பூ என்று வைத்து விட்டாலும் ரோஜாப்பூ மணக்கும். ஆகவே காந்தியினுடைய பெயரினுடைய புகழையெல்லாம் நிலைநாட்டுவது இல்லாத, அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆகவே காந்தி தனித்து மணப்பார். இந்த திட்டம் கைவிடப்படாதது தான் சிறப்பு. இன்னொன்று, அந்த திட்டம் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10-20 ஆண்டுகள் அந்த திட்டம் கையாளப்பட்ட போது அதில் ஏராளமான ஊழல்கள் விட்டன. மாநில அரசு அதற்குள் நுழைந்து அந்த பணத்தை எல்லாம் வீணாக்குகிறது. அவர்கள் ஒரு விதத்தில் அதெல்லாம் தனிப்பட்டவருக்கு வங்கி கணக்குக்கு போய் சேர்ந்தாலும் இவர்கள் ஊழல் செய்வதில் ஒன்றும் கடினமில்லை. குழியை தோண்டுவது, பிறகு மூடுவது, ஒரு வேலையும் ஒழுங்காக நடைபெறுவதில்லை. கிராமப்புறங்களெல்லாம் வளர்ச்சியடையவில்லை. ஏரிகள், குளங்கள், சாலைகள் என்று ஒவ்வொரு திட்டமாக போடப்பட்டு 20 ஆண்டுகளில் இத்தனை 1000 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கின்ற போது கிராமங்கள் வளம் மிகுந்தவையாக மாறியிருக்க வேண்டும், அவற்றினுடைய கட்டமைப்பு சிறந்திருக்க வேண்டும். ஆனால் எதுவும் நடக்காமல் இப்படியே காலத்தை ஓட்டி கொண்டு இவர்களும் பணத்தை வாங்குவது, வீணாக்குவது, காலத்தோடு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை என்கின்ற நிலையெல்லாம் இருந்தது. ஆகவே அதை மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை மோடிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். அதனால் இந்த திட்டத்தை கைவிடாமல், அதே சமயத்தில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் செய்கின்ற செலவையும் குறைத்து கொள்ளாமல், ஏனென்றால் அவர்கள் 60 ஆக்கி விட்டார்களே, அவர்களுக்கு செலவு மிச்சம்தானே என்று சொன்னால் அதற்கு பதிலாக 125 நாளாக ஆக்கி விட்டார்கள். அதனால் அதே செலவு செய்வது, அதே சமயத்தில் இன்னொரு 25 நாளை கூட்டுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கத்தை இதில் பங்கு கொள்ள வைப்பது. ஏனென்றால் மாநில அரசாங்கம் தான் இவ்வளவு குளறுபடிகளுக்கும் காரணம்.
தமிழ்நாட்டில் மட்டுமில்லை எல்லா இடங்களிலும் இப்படித்தான் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த குளறுபடிகளை தவிர்க்க தானும் பணம் கொடுத்து தன்னுடைய அரசும் செலவழித்து காரியங்கள் நடக்கின்ற போது அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அரசு நினைக்கும். ஆகவே அவர்களையும் அதில் ஈடுபடுத்த வேண்டிய கட்டாயத்தை இப்பொழுது உண்டாக்கி விட்டார்கள். இவர்கள் பணம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் அந்த திட்டம் வராது. நீ எப்படி இந்த தேசிய கல்வி திட்டத்தை புறக்கணிக்க உன்னால் முடிந்ததோ இந்த திட்டத்தையும் உன்னால் புறக்கணிக்க முடியும். ஆனால் மக்கள் கொந்தளிப்பார்கள். நீ இதை புறக்கணித்தால் கொந்தளிப்பார்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், மேட்னி ஷோ பார்ப்பதற்கு மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார்கள். நான் மாணவிக்கு கொடுத்ததை அம்மா செய்தார்கள். என்ன காரணத்தினால் செய்தார்கள் என்றால் பெண்கள் படிக்க வர வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். 5 ஆண்டுகள் படிப்பதற்கு 50,000 ரூபாய், அதற்கு பின்பு 1 பவுன் தாலி என்று சொல்லி அவள் வாழ்க்கையில் நிலை பெறவும் அதற்கு பிறகு கல்வியை பெறவும் வாழ்க்கையில் நிலை பெறவும் செய்து பெண்கள் கல்வி திட்டத்தை கல்வி உணர்வை முன்னேற்றினார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்களே. அதெல்லாம் நிறுத்திட்டார்கள். தாலிக்கு தங்கமெல்லாம் இல்லை. இதை ஒழுங்காக இதற்கு பதிலாக நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் என்று நான் ஓட்டு போடுவேன். 18 வயதான பிறகு அவனுக்கு மாதம் 1000 ரூபா கை செலவுக்கு பாக்கெட் மணி கொடுத்தால் அவன் ஓட்டு போடுவான் என்பதுதான் திட்டம். மாணவிக்கு கொடுப்பது அவளுடைய கல்வி அறிவை பெருக்குவதற்கும் அவளை படிக்க வைப்பதற்கும். ஏனென்றால் ஏற்கனவே பெண்கள் படிக்கின்றவர்களாக இல்லை. ஆகவே ஈர்க்க வேண்டியது இருந்தது. மாணவர்கள் இயற்கையாக படித்து கொண்டு தான் இருந்தார்கள். அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்பது மேட்னி ஷோ பார்த்தால் பெற்றோர் வீட்டில் பணம் கொடுக்க மாட்டார்கள். இந்த பணத்தை அவன் கையில் வைத்து கொண்டு செலவு செய்வான். இது ஸ்டாலின் கொடுத்த பணம் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியாக செலவு செய்வான். ஆகவே அது நமக்கு ஓட்டாக மாறும் என்பது இவருடைய எண்ணம். மொத்தமாக மக்கள் அந்தந்த காலத்து தேர்தல் காலத்து மனநிலை, இந்த ஆட்சியினால் ஏற்படுகின்ற மொத்த விளைவு இவற்றை கருதித்தான் வாக்களிக்கிறார்களே தவிர அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அதற்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியும் என்கிறார். இந்த வேலை திட்டத்துக்கு பணம் இல்லை என்கிறார். ஆகவே மத்திய அரசு பாருங்கள் தருவதையும் நிறுத்தி விடுகிறது என்று சொல்லி பெரிய கூக்குரல் போடுகிறார்கள். 2 காரணம். அதை விட பானா சிதம்பரம் ஒன்று பேசினார் பாருங்கள். ஒரு பெரிய நிதியமைச்சர், நான் போய் கேம்பிரிட்ஜில் படித்துட்டு வந்தேன் என்று சொல்லுகிறவர், அவர் சொல்லுகிறார், நாங்கள் கொண்டு வந்த திட்டம் மன்மோகன் சிங் காலத்தில் இது வந்தது. இவர் தற்செயலாக அதில் நிதியமைச்சராக இருந்தார். நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்பது டிமாண்ட் ஓரியன்ட், நீங்கள் கொண்டு வந்த திட்டம் என்பது சப்ளை ஓரியன்ட் என்று சொல்கிறார். இதெல்லாம் சும்மா விளக்காமல் இதையே பேசி கொண்டிருக்கக்கூடாது. சப்ளை அண்ட் டிமாண்ட் என்பது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முக்கியமான கோட்பாடு. சும்மா டிமாண்ட் ஓரியன்ட், இது நீங்கள் சப்ளை ஓரியன்டெல்லாம் நீங்கள் பணம் வைத்திருந்தால் அவர்களுக்கு வேலை கொடுப்பீர்கள், ஆனால் அவர்களுடைய தேவைக்கேற்றவாறு நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால், நீ கொடுத்தது 100 நாள் தானே, 375 நாட்கள் இருக்கின்றனவே. அவன் தேவைப்பட்ட போதெல்லாம் நீ கொடுப்பதற்கு எங்கே அவ்வளவு விரிவாக வைத்திருந்தார் இந்த திட்டத்தை? 375 நாளும் கொடுத்தோம், த்ரூ அவுட் த இயர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டு முழுவதும் கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டு முழுவதும் 325 நாளும் கொடுத்துருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் செப்டம்பரில் 10 நாள், அக்டோபரில் 4 நாள் கொடுப்பது என்பது ஆண்டு முழுவதும் எல்லா மாதங்களிலும் கொடுத்ததாக இருக்குமே தவிர எல்லா நாட்களிலும் கொடுத்ததாக இருக்காது. சும்மா இது டிமாண்ட் ஓரியன்ட். அவனுக்கு வேலை இல்லாத போதெல்லாம் முன்ன வந்து கேட்டால் நீ வேலை கொடுப்பாயா? உனக்கு அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்பொழுது பணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தான் செய்திருப்பார். இதற்கு இந்த பொருளாதார சொற்றொடர்களையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் என்பது புரியவில்லை. அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆண்டு முழுவதும் நாங்கள் கொடுத்தோமே, 2 மாதம் நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். 2 மாதம் நிறுத்தி வைத்தது தான் சிறந்தது. ஏனென்றால் விவசாயிகள் சொன்னார்கள், எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, அறுவடை செய்வதற்கு, உழுவதற்கு, இதற்கெல்லாம் ஆள் கிடைக்கவில்லை. முன்பு விவசாயத்தில் இருந்தவர்களை வேலைக்கு நாங்கள் வேலை கொடுத்து கொண்டிருந்தபோது அவர்களை இழுத்து நீங்கள் வேலை கொடுத்தால் எங்களிடம் வரமாட்டார்கள். ஏனென்றால் அங்கே வேலை பார்க்காமல் காசு வாங்கலாம், இங்கே வேலை பார்த்து விட்டு காசு வாங்க வேண்டும். ஆகவே அங்கே வந்து விடுகிறார்கள். விவசாயமும் கெடுக்கிறது, அவர்களையும் கெடுக்கிறீர்கள், கிராமங்களுக்கும் ஒரு நன்மையும் ஏற்படுவதில்லை என்று சொல்லி அவர்கள் இந்த திட்டத்தையே நிறுத்துங்கள் என்று இந்தியா முழுவதும் கூக்குரல் எழுந்தது. அதனுடைய விளைவாக அவர் அந்த 2 மாதம் நிறுத்தி விட்டார். விவசாய காலத்தில் யாருக்கும் நாங்கள் இந்த திட்டத்தை வடநாட்டில் வேறு காலம், நம்முடைய நாட்டில் வேறு காலம், அந்த காலகட்டங்களில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம், நிறுத்தி வைப்போம் என்று சொல்லி இவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் விவசாயத்திற்கு வேலை செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை உண்டாக்கியிருக்கிறார். அது ஒரு நல்ல மாற்றம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள ஒரு நிதியமைச்சராக இருந்தவருக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு என்ன என்று சொல்லுவதென்றே தெரியவில்லை. ஆக அந்த 2 மாதம் அவனிடம் பணம், விவசாயியிடம் பணம் பெறு, 2 மாதம் அல்லாத காலத்தில் எங்களிடமா நாங்கள் சம்பளம் தருகிறோம் என்று சொல்வது இன்னும் விரிந்த அளவுக்கு அவர்களுக்கு பயன் கிடைக்கக்கூடியது. 2வது, இப்பொழுது மத்திய அரசாங்கம் எந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடப் போகிறது.
ஆகவே அந்த வேலைக்கு ரோடு போட வேண்டுமென்றால் போடப்பட்டதா என்று சரிபார்க்கப்படுவது போல் அந்த வேலை நடந்ததா? சும்மா குழியை தோண்டுவது மூடுவது என்ற வேலையெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையின் மீது அது நடக்கப் போகிறது. அவர்கள் 60 விழுக்காடு பணம் கொடுக்க போகிறார்கள். 125 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறார்கள். நீ 40% கொடுத்து நீனும் பங்கேற்க வேண்டும். நீ ஏன் பங்கேற்கிறாய்? நீ என்ன பீகார்காரனுக்காக கொடுக்குறாய்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே இந்த பணத்தை கொடுக்க போகிறாய். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வம் இல்லாத செலவுகளை செய்து கொண்டிருக்கின்ற நீ அதையெல்லாம் விட்டு ஆக்கப்பூர்வமான செலவை செய். எல்லாவற்றையும் வீணடிக்கிறீர்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஒழுங்காக நீங்கள் செய்கிறீர்கள். மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது உங்களுடைய ஆட்சி முறையே அதுதான். தவறாக ஆள்வது, முறையற்று ஆள்வது, போதுமான அளவு திறனற்று ஆள்வது. ஆகவே இப்பொழுது நீ இதையெல்லாம் செய் என்று சொல்லி இவர்கள் பொறுப்பில் விட்டு விட்டார்கள். நீ என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லக்கூடாது. நான் தான் முதல் என்று கையை தூக்கி கொண்டு இருக்கிறாய். பீகார்காரன் சொல்ல வேண்டும், மற்றவன் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இமாச்சல பிரதேசம், இந்த ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், இதுபோல் வட மாநிலங்கள், இவற்றுக்கெல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டாம், மத்திய அரசே கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் ரொம்ப ஓய்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த முறைமாற்றம் என்பது காலத்தில் எதிலே தவறு நடக்கிறதோ அந்த தவறுகளை களைந்து மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி, அந்த திட்டம் நல்ல திட்டம் என்றால் அதை விரிவு செய்து, இப்பொழுது விரிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் போதுமான பணம் வழங்கப்படுகிறது. மாநில அரசாங்கத்தையும் பங்கு கொள்ளுமாறு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் செய்தது பாராட்டுதற்குரியது என்பது ஒரு பக்கம். நீ செய்ததே போதாது, நான் ஆட்சிக்கு வந்தால் 150 நாட்களுக்கு அந்த வேலையை வழங்குவேன் என்று சொல்வது அவர் ஒரு விவசாயி. அதனாலே கிராமங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பது பற்றி அவருக்கு தெளிவாக தெரியும். அவரே கிராமத்தில் பிறந்தவர் தான். அதனாலே 150 நாட்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன், இன்னொரு 25 நாள் நானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் முன் வந்திருப்பது என்பது, இந்த திட்டம் சிறந்தது, வரவேற்கிறேன் என்று ஒரு வார்த்தையில் சொல்லாமல், இதுவும் போதுமானதாக இல்லை, நான் இன்னும் 25 நாட்களுக்கு சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்வது ரொம்ப சிறப்பாகவும், இவர்களுக்கு விடை சொல்வதாகவும், அதே சமயத்தில் அந்த திட்டத்தின் சிறப்பை உணர்ந்திருப்பதாகவும், அதனுடைய கூடுதல் பலன் மக்களுக்கு இன்னும் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும், இது போதாது என்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் என்றால், அந்த திட்டத்தை வரவேற்கிறேன் என்று சொல்வதை விட இது மிகச்சிறந்த பதிலாகும். ஆமாம். இன்னொரு விஷயம் என்ன தயங்குறாங்கன்னா, அதாவது கடந்த பல ஆண்டுகளில் பக்தவச்சலம் அவர்கள் காலத்திலேருந்து கிட்டத்தட்ட கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி காலம் வரை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான் கடன். இப்போ இந்த 5 ஆண்டு காலில் 5 லட்சம் கோடி வாங்கிட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்துட்டாங்களே. உலகத்தில் எல்லாரும் கடன் வாங்குவார்கள். ஆக்கப்பூர்வமாக செலவழித்தாயா என்பது தான் கேள்வி. ஆக்கப்பூர்வமாக செலவழித்தாயா? விடுதலை அடைந்ததிலிருந்து எடப்பாடி காலம் வரையிலும் 5 லட்சம் கோடி தான் கடன். அப்படியானால் 3.5-4 லட்சம் கோடியாக இருந்தது. 2 ஆண்டு கொரோனாவை சந்தித்த காலத்திலும் கூட அவர் அதிகமாக கடனை ஏற்றி அந்த அரசாங்கத்தை நடத்தவில்லை. 5 லட்சத்தோடு முடிந்தது. இவர் காலத்தில் இந்த 5 வருடத்தில் 5 லட்சம் கோடி கூடியிருக்கிறது. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக செலவிடப்பட்டதா என்பது தான் இங்கே கேள்வி. தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சரை, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்வார்கள், அதாவது அடித்தளத்தை பெருக்குவதற்காக செலவு செய்யப்படுகின்ற, கட்டுமானத்தை பெருக்குவதற்காக செலவு செய்யப்படுகின்ற பணம் நாட்டினுடைய நீண்டகால வளர்ச்சி. ஒரு துறைமுகம் ஏற்படுத்துகிறீர்கள், துறைமுகமெல்லாம் மைய அரசு ஏற்படுத்துகிறது. சாலைகள், மற்ற எத்தனையோ கட்டுமானங்கள், சிறு சிறு இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒரு கட்டுமான செலவை செய்கின்ற போது, அது நாம் ஒரு வீட்டில் வாழ்வது போல 100 ஆண்டுகள் வாழ்வோம், 3 தலைமுறை வாழும். அது ஒரு நிலையான ஒன்று. அது அரசாங்கத்திற்கு கட்டுமானம் என்பது இருந்தால்தான். இப்பொழுது பெருமுதலாளிகள் இங்கே வேலைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பக்கம் விண்ணூர்தி நிலையங்கள் இருக்கின்றன, துறைமுகங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் விட எம்ஜிஆர் ஆரம்பித்த உயர்கல்வியினுடைய வளர்ச்சி காரணமாக படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு இயல்பாக அமைதியான தன்மை கொண்டது. ஆகவே அவன் வருகிறான். அவன் வருவதற்கு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டும். ஒன்றுமில்லாம், துறைமுகம் இல்லை, அங்கே போய் என்ன செய்வது? விண்ணூர்தி நிலையம் இல்லை, அங்கே நீ உன்னாலே வந்து விடுகிறானா என்று கேட்கிறேன் நான். மைய அரசாங்கம் எவ்வளவோ கட்டுமானங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு பெரிய பெரிய நெடுஞ்சாலைகளெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மூலம் வந்தவை தான். அவர்களுடைய பங்கை அவர்கள் அளிக்கிறார்கள். அதுக்கு கூத்தாடுவதில்லை. நீ கொஞ்சத்தை அழித்து விட்டு ஒரு பிடி உமியை போட்டு விட்டு நான் தான் என்று நீ கூத்தடிக்கிறாய். நீ இவ்வளவு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இவ்வளவுக்கும் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அது எடப்பாடி அவர் காலத்தில் ஒன்று கொண்டு வந்தார். குடிமராமத்து சிறந்த திட்டம். அது விரிவு செய்யப்பட்டிருப்பதற்குள் அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது.
குடிமராமத்து என்பது நம்முடைய மன்னர்கள் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். இதை எப்படி இவர் கண்டுபிடித்தார் என்று ஆச்சரியப்பட்டேன். இந்த குடிமராமத்து முறையை வெள்ளைக்காரன் ஒழித்து விட்டான். காவல் செய்வது என் வேலை, அணை கட்டுவது என் வேலை, வாய்க்கால் தோண்டுவது என் வேலை, உன் வேலை ஒன்றும் இல்லை, வரி கொடுக்கறது மட்டும்தான் என்று வெள்ளைக்காரன் நம்முடைய பழைய முறைகளை ஒழித்து விட்டான். இந்த குடிமராமத்து அவரவருடைய கிராமத்தை, அவரவருடைய விவசாய வாய்க்கால்களை, மற்றவற்றை அவர்களே பேணிக்கொள்வது என்கின்ற பொறுப்பையும் அவர்களுக்கு கொடுப்பது. அரசு கொஞ்சம் உதவி செய்யும். எடப்பாடி காலத்தில் அரசு உதவி செய்து தான் இந்த குடிமராமத்து வேலைகள் நடந்தன. இவையெல்லாம் அது நடந்து இருந்திருந்தால் நான் சொல்கிறேன், எடப்பாடி குடிமராமத்திற்காக மட்டுமே, எப்படி நாம் எம்ஜிஆரை உயர்கல்விக்கு போட்டுக்கிறோமோ அது அவ்வளவு பார்த்தார். நாட்டினுடைய தேவை, கல்வி பெருக்கம் உலகம் பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற போது நாம் என்றைக்கு பணம் திரட்டுவது, என்றைக்கு செய்வது என்று தனியாரிடம் அடித்து விட்டார் பாருங்கள். அதெல்லாம் பலனை பெற்றவர்கள் தான் அதை சொல்ல வேண்டும். அது மாதிரி குடிமராமத்து என்பது பெரிய புகழ்பெற்ற திட்டமாக ஆகியிருக்கும். எடப்பாடியினுடைய பெயருக்கே அதுதான் அடையாளமாக இருந்திருக்கும். அது விரிவுபடுத்தப்படுவதற்குள் அவருடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது. 2 ஆண்டுகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மீதி 2 ஆண்டுகள் இருந்தது. அதற்குள் அவர் இதையெல்லாம் யோசித்தார். இந்த குடிமராமத்து விவசாயியாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய மூளையிலே தான் தோன்ற முடியுமே தவிர, இது திருவாரூர் குடும்பத்துக்கெல்லாம் இது தெரியாது. சும்மா நான் தையல் மிஷின் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், என்னத்தையாவது ஒன்று சொல்லி பண்ணி கொள்ள வேண்டியதுதானே தவிர இது ஆளும் திறனே இல்லை. கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் சார், திமுக கூட்டிலே தொடர்ந்து குழப்பம். பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எந்த பக்கம் போகுன்றது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் விஜய் கூட பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இல்லை நான் இங்கே தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பாருங்கள், கரூர் எம்பி ஜோதிமணி சொல்கிறாங்க காங்கிரஸ் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றாங்க. காங்கிரஸினுடைய புகழ் என்பது காந்தியினுடைய புகழ், நேரு இந்திரா காந்தியினுடைய புகழ். ஆகவே அதிலே தான் நாம் இப்பொழுது குழி காய்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தியும் பிரியங்காவும் விஜயோடு பேசுங்கள் என்று சொல்லியிருக்காவிட்டால், அல்லது விஜயை காட்டி நெருக்கடி கொடுங்கள் என்று சொல்லியிருக்காவிட்டால் இவராக வந்தெல்லாம் செய்ய முடியாது. அவராக வருவது மட்டுமல்ல, கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர் செய்த விமர்சனம் சிறந்தது. ஜால்ரா அடிக்கிற சிதம்பரத்துக்கு அந்த புத்தியின் காரணமாக அவர் பேசினாரே தவிர அவர் படித்தவர் போல பேசவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய மாநிலம், தமிழ்நாட்டை போல 2 மடங்கு மாநிலம், வறுமையில் வாடிய மாநிலம், முலாயம் சிங் காலம் வரையிலும் அங்கே ரவுடித்தனம்தான் கோல வச்சது. 320 ரவுடிகளை சுட்டு கொன்று இன்றைக்கு இந்த நாடு அமைதியாக இருக்கிறது, அது வளர்ச்சியை நோக்கி போகிறது என்று சொன்னால், அதிலே அவன் வாங்கியிருக்கிற கடன் கூட குறைவாக இருக்கிறது. அதை போல் 2 மடங்கு கடன் நீ வாங்குகிறாயே. தமிழ்நாடு தான் வட்டி கொடுப்பதில் 2ஆவதாக இருக்கிறது இந்தியாவிலேயே என்று ஒரு காங்கிரசினுடைய தலைவர் ஒருவர், பிரமுகர் ஒருவர் இதை பேசினால், அவர் ஒரு உண்மையை பேசுகிறார். இதில் சிதம்பரத்துக்கு என்ன கடுப்பு வந்தது? அமெரிக்கா வாங்கவில்லையா, ஜப்பான் வாங்கவில்லையா, அவன் வாங்கவில்லையா, மோடி அரசாங்கம் வாங்கவில்லையா என்று கேட்டால் இதெல்லாம் என்ன பொருள்? உத்தரப்பிரதேசமும் வாங்குகிறது என்று தான் சொல்லுகிறார். ஆனால் அதையும் மிஞ்சி நீ வாங்குகிறாயே, அதையும் மிஞ்சி நீ கடன் கொடுக்குறாயே, வளர்ச்சி வேறு இருக்கிறது என்று சொல்லுகிறாயே. வளர்ச்சியற்றவன் கூட குறைவாக கடன் வாங்குகிறான். கடன் வாங்கினால் வட்டி கொடுக்க வேண்டும். நீ வரி பணத்தில் பாதியை வட்டியாக கொடுத்து கொண்டிருக்கிறாய். கொஞ்சமாக வரி கொடுக்குறாய், நீ 2வது இடத்தில் இருக்கிறாய் வட்டி கொடுப்பதற்கு என்று சொன்னால், மக்களுடைய வரி பணத்தில் தானே கொடுக்குறாய். நீ என்ன திருவாரூரிலிருந்து கொண்டு வந்ததையா கொடுக்குறாய்? என்ன கொண்டு வந்தீர்கள் இங்கிருந்து? ஆகவே இந்த ஒரு விமர்சனத்தை அதற்குரிய வகையில் பார்க்காமல், ஆகா நம்முடைய ஸ்டாலின் அரசு கீழ்மைப்படுத்தப்படுகிறதே, முட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஓடி முட்டு கொடுக்குறார். ஆகா, இது தேர் இஸ் ஸ்டெபிலிட்டி இன் தமிழ்நாடு என்று சொல்லி அதுக்கு முட்டு கொடுக்குறார். நான் சொல்கிறேன், இவர் போயிருப்பார், அவர் என்ன தேய்த்து கொண்டு வந்திருப்பார், முதுகில் தேய்க்க விட்டு விட்டீர்களே, நான் வேண்டுமானால் தேய்த்து விடுகிறேன் என்று சொல்லியிருப்பார். அவர்களுக்குள்ளே போவார்கள். அவர்களெல்லாம் ஒரு எம்பி பதவிக்கு 2 நோக்கம் சொல்லுகிறேன். ஒன்று, செல்வ பெருந்தகை மீது ஏராளமான குற்ற வழக்குகள் இருக்கின்றன. நிச்சயமாக எடப்பாடி காலம் வருகின்ற போது அந்த வழக்குகளெல்லாம் மீண்டும் உயிர் பெறும். அப்படித்தான் நம்முடைய சட்டம் இருக்கிறது. அவரவருடைய ஆட்சி காலத்தில் வழக்கை ஓய்த்து விடுகிறார்கள், பிறகு மீண்டும் மறு ஆட்சி வருவது உயிர்ப்பிக்கப்படுகிறது, பிறகு 30 ஆண்டுகள் வழக்கு நடந்து கடைசியில் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடுகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செல்வ பெருந்தகை ஏராளமான வழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறார் என்பது ஒன்று. இவருடைய தேவைக்கெல்லாம் அவர்கள் நம்முடைய ஸ்டாலின் அவ்வளோ பேருக்கும் இது படிகளந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் படிகளக்கும் பெருமாள். அடித்து வைத்திருப்பதில் கட்சிக்காரனுக்கும் அளக்கிறார். அவள் எவ்வளவு தான் அடிப்பார்களோ தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இவருக்கு செல்வ பெருந்தகைக்கு திமுகவை விட்டு வர முடியாது. அவருடைய கையாளாக இருந்து கொண்டு என்ன அந்த ஆள் பேசிவிட்டு போகிறார், நீங்கள் விஜயிடம் பேசுகிறீர்களாமே என்று சொல்லி நெருக்கி இருப்பார் ஸ்டாலின்.
இல்லை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அது எப்படி எங்களையெல்லாம் விட்டு தாவி அங்கே போக முடியும் என்று செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் பானாசமுத்திரம் போய் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறார் ஸ்டாலினை. இவருக்கு நோக்கம் வழக்குகள் உயிர் பெற்று விடக்கூடாது என்று, அப்புறம் வரும்படி வர வேண்டும் என்று. அவருக்கு நோக்கம் ராஜ்யசபா பதவி 1.5 ஆண்டுகளில் முடிவடைகிறது. முடிவடைவதற்கு வரை மத்திய பிரதேசத்திலிருந்து கொண்டு வர மாட்டார்கள். ஆகவே மீண்டும் தமிழ்நாட்டிலிருந்து வர முடியும் என்றால் இவருக்கு ஒரு 10-18 எம்எல்ஏ இருப்பார்கள். அதுபோக மிச்சம் ஒரு 10-15 எம்எல்ஏக்களுடைய தேவையில் தான் இவர் வர முடியும். அதனாலே அவர் ஸ்டாலினிடம் அதற்கு துண்டு போட்டு விட்டு வந்திருக்கிறார். கூத்து போட்டலிலே துண்டு விரித்து வைத்து விட்டு வருவோமே, கூத்து நடப்பதற்கு முன்னாலேயே போய், அது மாதிரி கூத்து நடப்பதற்கு முன்னாலேயே போய் துண்டு போட்டு விட்டு வந்திருக்கிறார். எனக்கு என்னையா நீங்கள் அந்த பக்கம் போகிறீர்களாமே, பிறகு அதற்கு ராஜ்யசபாவை பற்றி என்னென்ன பேசுகிறீர்கள் கேட்டால், அது எப்படி போக விடுவோம், நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களை தாண்டி போய்விடுமா? இந்த காங்கிரஸையே 50 ஆண்டுகளாக வளர்க்காமல் வைத்திருந்தவன் நான் தானே. அந்த சாதனையை நான் செய்து வைத்திருக்கிறேன். இதுவரையிலும் வளர்க்காமல் இருந்தவன் இனிமேல் வளர்த்து விடுவேனா, உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்து விட்டு வந்திருப்பார். இவருடைய நோக்கம் குற்ற வழக்குகள் படியிழப்பு, அவருடைய நோக்கம் ராஜ்யசபா. ஆகவே 2 பேரும் ஸ்டாலினோடு இருப்பார்கள். அதற்கு மீறி ஒருவேளை அவர்கள் டெல்லி முடிவு செய்து இவர்கள் விஜயோடு போக வேண்டியது வந்தால் சிதம்பரம் தனி கட்சி வைப்பார். ஜனநாயக பேரவை என்று வைத்தபோது அவர் அதற்கு எதை சான்றாக சொல்வார் என்றால், மூப்பனார் தனி கட்சி ஆரம்பித்து எதிர் தரப்போடு சேர்ந்து வந்தது போல நானும் அதுபோல் செய்வேன் என்று சொல்லி மீண்டும் ஜனநாயக பேரவை உயிர்ப்பிப்பார். அந்த உயிர்ப்பிக்கிற சமயத்தில் 10 பேர் இவரோடு வருவார்கள். 10 பேருக்கு அவர் 4 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுப்பார். இவருக்கு முக்கியம் ராஜ்யசபாவிலே தங்களுடைய இறுதி காலத்தை கழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கெல்லாம். மகனும் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில், தானும் ராஜ்யசபாவில் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களெல்லாம் பெருமைக்குரியவர்கள். ஆகவே அவர் இதைத்தான் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, விஜயோடு சேருவதன் மூலம் விஜய்க்கு அரசியல் புரியவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆகிறது. அதை பற்றி எடப்பாடி கருத்து சொல்லுகிறார். நீ கருத்து சொல்லுகிறாயா? உன்னால் கருத்து சொல்ல முடிகிறதா? அனுபவம் இல்லை உனக்கு. அந்த திட்டத்தின் சிறப்பு என்ன? எல்லாம் நீ செய்தித்தாளே படிக்கின்ற பழக்கத்துக்கு இப்பொழுது தான் வந்திருப்பாய். அதனாலே தான் நீ வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கு போய் போராட்டம் நடத்தினாய். வாக்காளர் திருத்தப் பட்டியல் என்பது 25 ஆண்டுகளாக களைமண்டி கிடந்த ஒரு பட்டியல். அதில் இறந்தவனும் நீக்கப்படவில்லை. ஒவ்வொருவனும் ஊரிலும் வாக்கு வைத்துக் கொள்வான், இங்கேயும் வாக்கு வைத்துக் கொள்வான், பஞ்சாயத்துக்கு அங்கே போய் ஓட்டளிப்பான், இங்கே வந்து இது பூரா நீக்கப்பட்டு விட்டது. அதனாலே 95 லட்சம் பேரை நீக்கி விட்டார்களே. இந்த எண்ணிக்கை மறுட்டுகிறது என்று சொல்லுகிறார் சிதம்பரம். எப்படி மறுட்டும்? குஜராத்தில் 85 பேரை நீக்கி இருக்கிறான். நீ சொல்லு, தமிழ்நாட்டில் நீக்கினார்கள், குஜராத்தில் வைத்து கொண்டார்கள். குஜராத்தில் நீக்கிறான், அஸ்ஸாமில் நீக்கிறான், வங்காளத்தில் நீக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் நீக்கிறான், எந்த இடத்துல நீக்கவில்லை. பீகாரில் 55-60 லட்சம் பேரை நீக்கினான். செத்தவனை நீக்காமல் இருந்தார்கள். முந்திய அவனெல்லாம் புதைக்குழியிலேருந்து உயிர் பெற்று வந்து ஓட்டு போட்டு விட்டு மறுபடியும் போய் படுத்துக்கொள்வான். இனிமேல் அவன் புதைக்குழியிலேருந்து வர முடியாது, நீக்கி விட்டார்கள். ஆகவே ரொம்ப விஜய்க்கு ஒரு அரசியலும் தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், நான் ஒன்று சொன்னேன். பழைய காலத்தில் பிரிட்டிஷார்கள் 4 குதிரை பூட்டிய வண்டி ஓட்டுவார்கள். இந்த 4 குதிரை பூட்டிய வண்டியில் முன் 2 குதிரையும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனிடமிருந்து தான் கடிவாளம் சுண்டப்படும். எந்த பக்கம் திரும்ப வேண்டும், எப்படி போக வேண்டும், எவ்வளவு வேகம் போக வேண்டும் என்பதெல்லாம் முன்குதிரைகளுக்கு உணர்த்தப்படும். பின்குதிரைகள் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கும். திரும்பினால் திரும்பவும், ஓடினால் ஓடும், நின்றால் நிற்கும். அது கொஞ்சம் அடுத்த தரம் உள்ள குதிரைகளை வைத்துக் கொள்வார்கள். அதனால் நான் சொன்னேன், எடப்பாடி என்பவர் அரசியலிலே முதலமைச்சராகவும் இருந்த அனுபவம் பெற்றவர். முன்குதிரையாக அவர் இருக்கட்டும், பின்குதிரையாக நீ வா என்றால் அது அவருக்கு புரியவில்லையே. கடைசியிலே நீங்கள் வீணாகி தேவையில்லாமல் ஸ்டாலினுக்கு இந்த ஓட்டை பிரிப்பதில், எதிர்த்தரப்பு ஓட்டை பிரிப்பதில் நீ துணையாக இருப்பாய். ஆனால் அது பெரிய கேடாக அமைந்துவிடும். இதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.